ஜனவரி மாதம் நம்ம போட்ட வீடியோ தான் இருக்குது. ஜனவரி மாதம் ஆபாச படம் குற்றமல்ல அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை முழுமையாக நம்ம கவர் பண்ணியிருந்தோம். எதனால நீதிபதி இந்த முடிவுக்கு வந்திருந்தார் அப்படிங்கிற சில தகவல் அடிப்படையில் அந்த வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம கடந்து வந்தால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மேல்முறையீடு போயிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் குழந்தைகள் உரிமை சங்கம் அப்படிங்கிற சங்கமானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மிக கடுமையான சில விஷயங்களை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு எதிராக தெரிவிச்சிருக்காங்க. எதனால இந்த ரெண்டு நீதிபதியும் இங்கே முரண்படுறாங்க, என்ன விஷயம் இதில் நடந்திருக்கு, ரொம்ப முழுமையாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். விஷயங்க நம்ம முதல்ல நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோவோட சுருக்கமான சாராம்சத்தை பார்த்தா தான் சந்திரசூட் அவர்கள் எந்த இடத்துல முரண்படுறார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன நிவாரணம் கேட்டு அந்த இளைஞர் வந்தார்னா, சார் நான் அந்த மாதிரி ஃபோனில் ஆபாச வீடியோ பார்த்தேன், நான் ஒத்துக்கிறேன், நான் ஃபோனில் ஆபாச வீடியோ பார்த்ததுக்கு என் மேலே போக்கோ சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, இந்த வழக்குலேருந்து என்னை வெளியிட சொல்லுங்கள், இந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிற நிவாரணம் கேட்டு ஒரு இளைஞர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த இளைஞர் அந்த விஷயம் அத்தனையுமே பார்த்த பிறகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இளைஞரானது போன்ல ஆபாச படம் பார்த்திருக்காரு, ஆபாச படம் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிறாரு. போக்கோ சட்டத்தின் கீழே ஒருத்தன் மேல கைது நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு சிற்றாரை கொடுமைப்படுத்தணும், அப்படி கொடுமைப்படுத்தி அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தாதான் போக்கோ சட்டமானது அங்க பாயும். இந்த இளைஞர் எந்த சிற்றாரையும் இங்க கொடுமைப்படுத்தல, ஆல்ரெடி அந்த வீடியோல இருக்கிற விஷயத்தை தன்னோட மொபைல் போன்ல உட்காந்து பார்த்திருக்காரு. இவர் இந்த வீடியோவை யாருக்குமே அனுப்பல, இவர் பார்த்ததோட இவர் தன்னுடைய விஷயத்துக்கு, அதாவது தன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காண்டி இந்த ஆபாச படத்தை பார்த்துட்டு கடந்து போயிருக்காரு. இவர் ஆபாச படத்தை பார்த்தார் அப்படிங்கிறதுக்காண்டியே இவர் மேல போக்கோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இந்த காலகட்டத்தில் போன தலைமுறையானது புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க, மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ஆனது ஆபாசம் சார்ந்த விஷயத்தில் அடிமையாக இருக்காங்க. ஆபாசத்தில் இந்த சமுதாயமே அடிமையாக இருக்கும்போது இந்த ஒரு இளைஞர் மேலே மட்டும் எப்படி தவறான குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? இன்னைக்கு ஃபோனில் எந்த வீடியோ வருது எந்த வீடியோ வராது அப்படிங்கிறது தணிக்கை செய்யப்பட்ட வீடியோக்களை மட்டும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கல, ஃபோனில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 13 வயசுலேருந்து 17 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஆபாச படத்துக்கு நிறைய அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த இளைஞரானது திருந்தி வாழணும், நான் இதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ இதனால் இவர் மேலே போக்கோ சட்டத்தின் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, இந்த வழக்கை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தன்னோட தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அவரோட முழு தீர்ப்போட சாராம்சம் இதுவாக தான் இருக்குது. இந்த இளைஞர் மேலே போக்கோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, ஏன்னா இவர் போக்கோ சட்டத்தின் கீழ் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எதுவுமே பண்ணல, இவர் தன்னோட மொபைல் போன்ல ஆபாச வீடியோ பார்த்திருக்கார், அதை அவரும் ஒத்துக்கிட்டாங்க. போலீஸ்காரங்க தரப்புல இருந்து இவர் ஆபாச படம் பார்த்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு, இவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற இந்த கீவேர்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த வழக்கை ரத்து செய்ய உத்தரவிடுறாங்க. அதோட மேல்முறையீட்டு மனு மார்ச் மாதம் நேற்றைய தினமானது விசாரணைக்கு வந்திருக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உரிமை அமைப்பு அப்படிங்கிற அமைப்பானது இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த இந்த உத்தரவை சந்திரசூட் அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஒரு தனி நீதிபதி எப்படி இப்படிலாம் முடிவெடுக்க முடியும்? ஒரு ஆபாச படம் பார்ப்பது சரி தவறு அப்படிங்கிற விஷயமானது ஒரு அமர்வுல உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆபாச படம் பார்ப்பது சரியானது தவறானது அப்படிங்கிற இந்த கருத்து வெளியீடானது ஒரு தனி நீதிபதி எப்படி கொடுக்க முடியும்? இந்த விஷயத்தை அந்த அமர்வு முழுமையாக விமர்சனம் பண்ணுது. ஒரு தனி நீதிபதி தன்னோட எல்லையை மீறி சில கருத்துக்களை தெரிவித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு எதிராக சந்திரசூட் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தனி நீதிபதி தனிப்பட்ட ஒருத்தர் ஆபாச படம் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? ஒரு 5 பேர் உட்கார்ந்து ஒரு அரசியல் சாசன அமர்வா இதை மாற்றி இந்த ஆபாச படம் பார்ப்பது சரி தவறு அப்படிங்கிற முடிவெடுத்திருந்தா ரொம்ப சரியா இருக்கும். இல்லை ஒருத்தருக்கு 2 நீதிபதி உட்கார்ந்து முடிவெடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு நீதிபதி உயர்நீதிமன்ற கிளையில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறது எந்த அளவு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சந்திரசூட் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கோட அடுத்த கட்டமாக அந்த இளைஞருக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அனைத்து தரப்பு கருத்தையும் கேட்ட பிறகு அந்த இளைஞர் மேல நடவடிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இந்த ஆபாச படம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு நீதிபதி எப்படிங்க இப்படிலாம் முடிவெடுக்க முடியும்? இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சந்திரசூட் அவர்கள்
அவர்கள் தெரிவித்த கருத்தானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் போன்றவர்களாம் இந்த நீதித்துறைக்கு கடவுள் போன்றவங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன அதே நீதிபதி அவரோட வேற வழக்கோட தீர்ப்பை பார்த்துட்டு இப்போ மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உயர்நீதிமன்றத்தோட இந்த விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் முரண்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் ஏன் முரண்பட்டிருக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக தன்னோட தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் குறிப்பிடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்புகிறோம். அதே நேரம் உயர்நீதிமன்றம் எடுத்த அந்த தீர்ப்பை நம்ம எடுத்து பார்ப்போம், உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை எடுத்து பார்ப்போம். எந்த இடத்துல இந்த ரெண்டு நீதிமன்றங்களும் முரண்படுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக பதிவு செய்வோம். இந்த வழக்கை நம்ம க்ளோஸராக வாட்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு செய்தியாக கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இலக்கானது அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.